ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வடகம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ, வீட்டில் இருக்கிற பழைய சோப்பாட்டை எடுத்துங்க. அது கூட 2 முட்டையை ஆட் பண்ணிங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நெகுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் சாப்பிட்டா அரைச்சிக்கலாம் வாங்க. பழைய சாப்பாட்டை இப்படி மிக்சியில் போட்டுக்கிறோம். இது கூட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். பாருங்கள், இப்படி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். அப்படி உடச்சி ஊற்றிக்கிட்டு இதை என்ன பண்ணணும், ரொம்பவும் நெகுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பிறுபிறுன்னு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். சரி வாங்க, மிக்சி அரைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம பழைய சாப்பாட்டை முட்டையை போட்டு மிக்சியில் பதமாக நம்ம அரைச்சிக்கிட்டோம். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். கோதுமை மாவு சேர்த்துனா கொஞ்சம் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துறோம். அது கோதுமை மாவு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கோதுமை மாவு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பாருங்கள், நறுக்கி வச்சுருக்கிற சிறு வெங்காயம், பெரு வெங்காயம் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சிறு வெங்காயம் சேர்த்திக்கிறோம். சிறு வெங்காயம் போட்டுக்கிறோம், தேவையான அளவு போட்டுக்கலாம். அது கூட பச்சை மிளகாய், நீங்கள் வர மிளகா இருந்தாலும் போட்டுங்க, பச்சை மிளகா தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸி நல்லா பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூட 2 கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுங்க. தேவையானது கொஞ்சம் மிதமாக இருந்தால் கூட தண்ணி சேர்த்து கூட கொஞ்சம் கலக்கலாம். அது கூட முக்கியமானது ஒன்றுங்க, முருங்கை இலை. இது எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் உடையது. குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் முருங்கை இலையும் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான உப்பு சேர்த்திக்கிட்டு கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம், இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போதுமானது. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வாங்க செய்முறைக்கு போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நாங்கள் போட போகலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வடை போடலாம். நம்ம தேவையான அளவுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வந்துருச்சு, நல்லா செவந்து போச்சு. நல்லா நீட்டாக இந்த மாதிரி செவந்து நல்லா நீட்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், சுவையான வடை ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பழைய சாப்பாடு இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.